ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஹால் டிக்கெட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூகுள் ப்ரௌசரில் டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட் apply.tnpsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது போகக்கூடிய வழிமுறை தெரியும் நினைக்கிறேன். வழிமுறைகளும் அறிவுரைகளும் நிரந்தர பதிவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த நிரந்தர பதிவுகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற இந்த பேஜ் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு அண்டு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுடைய டிஎன்பிஎஸ்சிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டையுமே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ என்னோட தான் நான் டைப் பண்ணிடுறேன். யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டையும் டைப் பண்ணிட்டு நம்மளுடைய கீழே இருக்க கேப்சாவை வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகிடும். புரியுங்களா? உள்ளே போனதுக்கப்புறமா உங்களோட பேர் டேட்டா எல்லாமே வரும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னம்னா டேரெக்டாக இந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறதுல போய் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னால் என்ன செய்யணும் அப்படின்னம்னா இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல நீங்கள் போகணும். இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போனீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ராமலக்ஷ்மி 19/2019 அப்ளை பண்ணது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமலக்ஷ்மி 1/2024 அப்ளை பண்ணது. மூணாவதாக ராமலக்ஷ்மி 7/2025 குரூப் 4க்கு இப்போ அப்ளை பண்ணது. இதில் ஃபஸ்ட்டு ராமலக்ஷ்மி அப்படிங்கிற நேம் இருக்குது. ஃபஸ்ட்டு ராமலக்ஷ்மி நேம் இருக்குது. அடுத்து எந்த வருஷம் அப்ளை பண்ணது, குரூப் 4 எக்ஸாம், இது அப்ளிகேஷன் ஐடி, ரைட்டுங்களா? இந்த அப்ளிகேஷன் ஐடியை தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காப்பி பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஐடி இந்த 25/710 இருக்கு இல்லையா, நம்ம இதுதான் அப்ளிகேஷன் ஐடி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிட்டு அங்கே போய் அப்படியே நான் என்ன செய்ய போகிறேன்னா பேஸ்ட் பண்ண போகிறேன். காப்பி பண்ணிட்டோம். இப்போ அப்படியே வெளியே வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னம்னா வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு திரும்ப ஹோம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹோம் பேஜுக்கு உள்ளே போயிடும். உள்ளே போனே உங்களுடைய டேட்டா பேஸில் நீங்கள் அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னம்னா இதில் வந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா உங்களுக்கு குரூப் 4க்கு இப்போ அப்ளை பண்ணது தெரியும். இதில் லாஸ்ட்டில் இங்கிலீஷ் வெர்ஷன் எக்ஸாம் டேட்க்கு அப்புறமா லாஸ்ட்டில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிட்டு கீழே உங்களுடைய டேட்டா பர்த்தை டைப் பண்ணணும். இப்போ இந்த கேண்டிடேட்டோட டேட்டா பர்த்தை வந்து நான் டைப் பண்ணுறேன். 10/1900 டைப் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா இந்த ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இல்லை மொபைல்லையே சேவ் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் பேஜ் போகும். அதில் போய் நீங்கள் பிடிஎஃபாக ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்முடைய சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.